அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரகசியம் காப்பதில் சிறந்தவராக திகழுங்கள். உங்கள் நண்பர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தன் உள்ளத்தில் இருக்கும் விஷயத்தை கூறுகின்றாரெனில் அதனை ரகசியமாக வைத்து காப்பாற்றுங்கள். அதனை வெளிப்படுத்தி உங்கள் நண்பரின் நம்பிக்கையை சிதறடிக்காதீர்கள். ரகசியங்கள் அடங்கியிருக்கும் தளமாக உங்கள் உள்ளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் நண்பர்கள் யாதொரு தயக்கமும் இன்றி ஒவ்வொரு விவகாரத்திலும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடும். மேலும் நண்பர்களுக்கு நீங்கள் நல்ல ஆலோசனைகளும் உதவிகளும் புரிந்திட முடியும். உமர் அலி அவர்கள் கூறுகின்றார்கள், ஹப்சார் அலி விதவையான பிறகு நான் உஸ்மான் அலி அவர்களை சந்தித்தேன். நீங்கள் விரும்பினால் ஹப்சாவை உங்களுக்கு நிக்கா செய்து விடுகின்றேன் என்றேன். உஸ்மான் அலி அவர்கள் பதிலளித்தார்கள், நான் இந்த விவகாரத்தை குறித்து சிந்தனை செய்வேன். உமர் அலி அவர்கள் பல நாட்கள் எதிர்பார்த்தார்கள். பிறகு உஸ்மான் அலி அவர்களை சந்தித்தார்கள். இப்போது திருமணம் செய்து கொள்ள எனக்கு எண்ணம் இல்லை என கூறினார்கள். அடுத்து நான் அபூபக்கர் அலி அவர்களிடம் சென்றேன். மேலும் கூறினேன், தாங்கள் விரும்பினால் ஹப்சார் அலி அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். அவர் மௌனமாக இருந்தார். அபூபக்கர் அலி அவர்களிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. எனக்கு அவருடைய மௌனம் உஸ்மான் அலி அவர்களின் பதிலை விட மிகவும் அதிக கஷ்டத்தை தந்தது. இவ்வாறு பல நாட்கள் சென்றன. பிறகு அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹப்சாவை பற்றி தூது அனுப்பி அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹப்சாவை திருமணம் முடித்து வைத்தேன். பிறகு அபூபக்கர் அலி அவர்கள் என்னை சந்தித்தார்கள். மேலும் கூறினார்கள், ஹப்சார் அலி குறித்து தாங்கள் என்னிடம் கூறியிருந்தீர். நானும் மௌனத்தை மேற்கொண்டேன். என்னுடைய அந்த மௌனம் உங்களுக்கு சங்கடம் தந்திருக்கக்கூடும். நான் கூறினேன், ஆம், கஷ்டம் ஏற்படத்தான் செய்தது. அதற்கு அபூபக்கர் அலி அவர்கள் கூறினார்கள், அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹப்சார் அலியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்பதை நான் அறிந்திருந்தேன். இது அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ரகசியமாக என்னிடம் இருந்தது. அதனை வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை. அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சார் அலியை பற்றி என்னிடம் கூறாமல் இருந்திருந்தால் நான் அவசியம் ஹப்சார் அலியை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆதாரம் புகாரி. அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நான் நண்பருடன் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தேன். அப்போது அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள். எங்களுக்கு சலாம் கூறினார்கள். பிறகு தம்முடைய ஒரு தேவையை என்னிடம் சொல்லி அனுப்பினார்கள். அந்த பணி செய்து முடிப்பதில் நேரம் ஆகிவிட்டது. பணியை முடித்த பிறகு நான் வீட்டுக்கு சென்றேன். இத்தனை நேரம் எங்கு சென்றிருந்தாய் என எனது தாயார் கேட்டார்கள். நான் கூறினேன், அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒரு தேவைக்காக அனுப்பி இருந்தார்கள். அதற்கு தாயார் என்ன தேவை இருந்தது என்று கேட்டார்கள். நான் கூறினேன், அது ஒரு ரகசிய பேச்சு. பிறகு தாயார் கூறினார், இதோ பார், அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியத்தை யாருக்கும் கூறிவிடாதே. ஆதாரம் முஸ்லிம். கூட்டு வாழ்வின் ஒருமைப்பாட்டை விசாலமானதாக அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதில் அனைத்து தேட்டங்களும் கொண்ட மக்களும் எளிதில் இடம்பெறும் வகையில் அந்த பண்பாட்டை விசாலமுடையதாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேட்டமும் வேட்கையும் கொண்டவர்களும் ஒவ்வொரு விதமான சிந்தனை போக்கு உடையவர்களும் இதனால் ஒரு ஈர்க்கும் உணர்வை உங்களிடம் காண்பார்கள். அங்கு வரும் ஒவ்வொருவருடைய தேட்டத்துக்கும் வேட்கைக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்றவாறு அவருடன் விவேகமாக பழகுங்கள். யாருடைய உணர்வுகளையும் புண்படச் செய்யாதீர்கள். ஒவ்வொருவரையும் தம்முடைய தேட்டத்தின் அளவுகோல் கொண்டு எடை போடும் விவேகமற்ற செயலில் ஈடுபடாதீர்கள். மேலும் தம்முடைய தேட்டத்தின் அடிப்படையில் மற்றவர்களை வார்த்தெடுக்கும் தேவையற்ற முயற்சியை மேற்கொள்ளாதீர்கள். மக்களிடையே தேட்டங்களும் வேட்கையும் வேறுபட ஒரு இயற்கையான அழகு அமைந்துள்ளது. செயற்கை அழகை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு இந்த இயற்கை அழகை மாற்றி களங்கப்படுத்தாதீர்கள். ஒவ்வொரு நண்பரையும் அவருக்கே உரிய இயற்கையான இடத்தில் வைத்து அவருடன் பழகுங்கள். அவருக்கு மதிப்பளியுங்கள். அனைத்தையும் ஈர்க்கும் வகையிலான உங்கள் பண்பாட்டை கொண்டு அவரையும் உங்களுடன் அரவணைத்து கொண்டு செல்ல முயலுங்கள். அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்பாடு எந்த அளவு விசாலமானதாக இருந்தது என்பதை கவனியுங்கள். ஒவ்வொரு விதமான தேட்டமும் வேட்கையும் கொண்ட மனிதரும் அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவையில் அமர்ந்து அமைதியை பெறுவார். தன் தேட்டத்துக்கு ஏற்ப விவேகமாக சலுகை அங்கு கிடைக்கிறது என்பதை உணர்வார். இவ்வாறு அந்த அவையில் தாம் அந்நியமானவராக உணரமாட்டார். அங்கு அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற பாசமும் இளைய மனமும் கொண்ட அபூபக்கர் அலி அவர்களும் இருந்தார்கள்.
போர் பற்றிய பேச்சை கேட்டதும் நடுங்கும் ஹசன் பின் தாபித் அலி அவர்களும் இருந்தார்கள். வீரமும் தீரமும் கொண்ட உமர் அலி போன்றவர்களும் இருந்தார்கள். கைபரை வெற்றி கொண்ட அலிரலி போன்ற போர் வீரர்களும் இருந்தார்கள். வர்த்தங்களை விரும்பும் ஒரு பக்கிரியின் சுபாவம் கொண்ட அபூதர் கிஃபாரி அலி அவர்களும் இருந்தார்கள். மேலும் அதிக செல்வமும் அழகும் கொண்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அவர்களும் இருந்தார்கள். ஆனால் அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விசாலமான சிந்தனை, அழகான உபாயங்கள் இவற்றில் சிறப்புகள் எவ்வாறு அமைந்திருந்தன எனில், மேற்சொன்ன பண்புகள் கொண்ட அனைவரும் அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அதிக அளவு நேசம் கொண்டவர்களாகவே இருந்தார்கள். அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் மதித்தார்கள். ஒவ்வொருவரும் அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடத்தில் தான் அதிகமாக நேசத்துடன் இருப்பதாக சொல்லும் அளவுக்கு அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடனும் பழகினார்கள். இந்த விசாலமான பண்பாடு, அழகான சிந்தனை, உபாயங்கள் இவற்றின் அசாதாரணமான அர்ப்பணிக்கும் பண்பு காரணமாகவே நபி தோழர்கள் போன்ற ஒரு உன்னத செயல் வீரர்களின் குழு உருவாகியது. அவர்களின் தேற்றங்களிலும் வேட்கைகளிலும் பரஸ்பர வேற்றுமைகள் காணப்பட்ட போதிலும் அவர்கள் ஈடு இணையற்ற ஒற்றுமையை வெளிப்படுத்தினார்கள். அனைவரும் பெரும் ஆர்வத்துடன் விரும்பும் அளவுக்கு பரஸ்பர அன்பையும் பாசத்தையும் பேணுபவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். மனித வரலாற்றின் நீண்ட பக்கங்களில் அத்தகைய ஒரு குழுவை பார்க்கவே முடிவதில்லை. இது அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட விசாலமான பண்பாட்டின் விளைவாக உருவான ஒன்றே. கூட்டு வாழ்வில் உங்களுடைய ஒழுக்க பண்பாடு விவேகமானதாகவும் அசாதாரணமான பொறுமை, சகிப்புத்தன்மை கொண்டதாகவும் அமையும் போது, மேலும் நட்பு முறையில் பரஸ்பர சகிப்புத்தன்மை, புறக்கணிக்கும் தன்மை, தாராளமாக பழகும் தன்மை, உணர்ச்சிகளின் அர்ப்பணிப்பு, தன்னடக்கம், பிறருடைய உணர்வுகளை மதித்து அவருடைய நலம் நாடுதலில் இயன்ற அளவு கவனம் செலுத்தும் போதுதான் உங்களுடைய நட்பு உண்மையில் வெற்றிகரமானதாகவும் வலுவுடையதாகவும் இருக்க முடியும். அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலிருந்து சில நிகழ்ச்சிகளை கவனியுங்கள். எந்த அளவு விசாலமான பண்பாடு, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை அவர்கள் பேணினார்கள். மற்றவர்களின் இயற்கையான தேவைகளை, உணர்வுகளை, பலவீனங்களை அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலிருந்து சில நிகழ்ச்சிகளை கவனியுங்கள். எந்த அளவு விசாலமான பண்பாடு, சகிப்புத்தன்மை, தேவையான உணர்வுகளை, பலவீனங்களை எந்த அளவு கவனத்தில் கொண்டு நடந்து கொண்டார்கள் என்பதை அந்நிகழ்ச்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. நான் தொழுகைக்கு வருகின்றேன். நீண்ட தொழுகை நடத்த வேண்டும் என என் மனம் நாடுகின்றது. பிறகு ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் காதில் விழுகின்றது. நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன். காரணம், நான் தொழுகையை நீடித்து அக்குழந்தையின் தாயை சிரமத்திற்குள்ளாக்க விரும்பவில்லை. ஆதாரம் புகாரி. மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலி அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் சமவயதுள்ள சில இளைஞர்களும் இறைநெறி போதனைகளை கற்றுக்கொள்ள அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு சென்றோம். அங்கு நாங்கள் 20 நாட்கள் தங்கியிருந்தோம். நாங்கள் அப்போது அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கருணை உள்ளவர்களாகவும் பலருடன் பழகும்போது மென்மையான போக்கை கடைபிடிப்பவர்களாகவும் கண்டோம். நாங்கள் அங்கு தங்கியிருந்த 20 நாட்கள் கழிந்தன. அப்போது நான் வீட்டுக்கு திரும்ப ஆர்வமுடன் இருப்பதை அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். பிறகு என்னிடம் வினவினார்கள், வீட்டில் யாரையெல்லாம் விட்டுவிட்டு வந்தீர்கள்? நாங்கள் எங்கள் குடும்ப சூழ்நிலையை எடுத்து வைத்தோம். அதை கேட்ட அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் மனைவி மக்களிடம் திரும்பிச் செல்லுங்கள். இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்டதை அவர்களுக்கு கற்றுத்தாருங்கள். அவர்களை எப்பொழுதும் நற்பணிகளில் ஈடுபட்டிருக்க அறிவுறுத்துங்கள். மேலும் இந்த தொழுகையை இந்த நேரத்தில் தொழுங்கள். தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் அதான் பாங்கு சொல்ல வேண்டும். அறிவிலும் பண்பாட்டிலும் உங்களில் யார் மிக சிறந்தவரோ அவர் தொழுகையை நடத்த வேண்டும். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். உமர் அலி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருமுறை உம்ரா செல்ல அனுமதி கேட்டேன். அப்பொழுது அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கிய வண்ணம் கூறினார்கள், என் சகோதரரே, உன்னுடைய துஆ பிரார்த்தனைகளில் எங்களை மறவாதே. உமர் அலி அவர்கள் கூறுகிறார்கள், இதை கேட்டு எனக்கு எல்லை கடந்த ஆனந்தம் ஏற்பட்டது. உலகம் முழுவதும் எனக்கு கிடைத்திருந்தால் ஏற்பட்டிருக்கும் மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டது.
அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிம் சகோதரர் ஒருவர் மறைவாக இருக்கும்போது அவருக்காக பிரார்த்தனை செய்தால் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்கின்றான். பிரார்த்தனை புரிபவன் அருகில் ஒரு வானவரை நியமிக்கின்றான். தம் சகோதரனுக்காக அந்த மனிதர் நல்ல பிரார்த்தனை செய்யும் போது அந்த வானவர் ஆமீன், அப்படியே ஆக என்றும் மொழிகிறார்கள். மேலும் கூறுகிறார்கள், நீ உன் சகோதரருக்காக எதனை வேண்டுகிறாயோ அதுவே உனக்காகவும் உருவாகும். ஆதாரம் முஸ்லிம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.